வணக்கம் மக்களே. 2009 ஈழத்துல நடந்த இனப்படுகொலைக்கு பிறகு 2010 தமிழ்நாட்டுல நாம் தமிழர்ன்ற ஒரு இயக்கம் சீமான் தலைமையில ஒண்ணு உருவாகுதுங்க. அந்த இயக்கம் கட்சியா மாறுது. 2016ல அந்த கட்சி சட்டமன்ற தேர்தலுக்கு போட்டியிடுது. இரட்டை மிளகு சின்னத்துல சுமார் 1.5% வாக்கு பெறுறாங்க. 2019ல நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறாங்க விவசாய சின்னத்துல. சுமார் 4% வாக்கு பெறுறாங்க. 2021ல நடந்த சட்டமன்ற தேர்தலில் விவசாய சின்னத்துல மறுபடியும் போட்டியிடுறாங்க. 7% வாக்கு பெறுறாங்க. 2024 என்ன ஆயிடுது, மைக் சின்னத்தை தேர்தலுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி கொடுக்குறாங்க. அந்த தேர்தல் அப்ப சுமார் 8.5% வாக்கு பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறுது. 2026ல நடக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு தான் ஆசைப்பட்ட மாதிரி ஏற்கலப்பு ஏந்திய ஒரு விவசாய சின்னம் சீமான் அவர்களுக்கு கிடைக்குது. மேலும் உலக தமிழர் மத்தியில தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கையா இருக்கிற சீமான் அவர்களுக்கு இந்த சின்னம் கிடைச்சது இல்ல. 2026ல நடக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல கண்டிப்பா ஒரு மாற்றம் ஏற்படும்னு அவங்க எல்லாருமே நம்புறாங்க. சீமானுடைய இந்த சின்னத்துக்கு உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல